இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட எல்லா மேனிஃபெஸ்டேஷனும் ஹேப்பன் ஆகும். ரீசெண்டாக நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப ஈஸியான மெத்தடாக எனக்கு சொல்லு, அது வந்து கொஞ்சம் சீக்கிரமே எனக்கு நடக்கணும், இல்லாட்டி என்னால் இவ்வளோ நேரம்லாம் என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் நான் அவங்ககிட்ட நான் பொறுமையாக நான் சொல்லிட்டேன், நம்மளோட ஆள் மனது மாறணும்னா இவ்வளோ விஷயம் பண்ணணும், அது இது பண்ணணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் அந்த ஒரு ஈஸியாக நடக்கக்கூடிய விஷயம் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. சரி, ஓகே, அதையும் நம்ம சொல்லிடுவோம், பரவாயில்ல. அப்போ இன்னும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா டெய்லி ப்ராக்டிசஸ் நீங்கள் பண்ண வேணாம், இல்லை வேறு எந்த ஒரு விஷயமும் பண்ண வேணாம். ஆனால் இதை ப்ராப்பராக பண்ணணும். ஒருவேளை இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணாமல், இதையும் ப்ராப்பராக பண்ணாமல், இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுற டெய்லி ப்ராக்டிஸையும் ப்ராப்பராக பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே நடக்காமல் போயிடும். அதனால இதை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% நீங்கள் பண்ணணும். ரொம்ப ஈஸி. இதுக்கு நீங்கள் தனியாக 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, 20 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எதுவுமே வேணாம். ஸோ அப்படி என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னா, பிரபஞ்சம் ஒரே ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட கவனிக்கும். அது உங்களோட வார்த்தைகளை கவனிக்காது. உங்களோட வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி அது வேலை செய்யாது. உங்களோட எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி அது வேலை செய்யாது. நீங்கள் என்ன வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அது வேலை செய்யுது. பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை தான் கவனிக்கும். உங்களுடைய எமோஷன், உங்களுடைய உணர்ச்சிகளை தான் பிரபஞ்சம் அதிகமாக கவனிக்கும். நீங்கள் என்ன உணர்றீங்க, எண்ட் ஆஃப் த டே என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் அஃபர்மேஷன், டே டைமில் மீதி நேரம் நீங்கள் என்ன உணர்றீங்க அப்படின்றது தான் பிரபஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த இடத்துல உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நடந்துருச்சு அப்படின்ற உணர்வில் நீங்கள் இருக்கீங்களா, இல்லை மேனிஃபெஸ்டேஷன் நடக்கலை அப்படின்ற உணர்வில் இருக்கீங்களா? இப்போ நீங்களே எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்க்க வரும்போது ஒரு புது இன்ஃபர்மேஷன் கற்றுக்குவோம் அப்படின்னு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்களா, இல்லை நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் இன்னும் நடக்கலையே, சரி இந்த வீடியோவை பார்த்தாவது நம்ம மேனிஃபெஸ்டேஷனை நம்ம பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்களா? அப்போ அவ்வளோதான். அப்போ இந்த ஒரு விஷயத்துலேருந்தே உங்களுடைய அந்த எமோஷ்னல் ஸ்டேட் என்னன்றது பிரபஞ்சத்துக்கு போயிடுச்சு. நீங்கள் என்ன உணர்வில் இருக்கீங்கன்றதை பிரபஞ்சத்துக்கு கொடுத்துட்டீங்க. அப்போது நம்ம எப்பயுமே ஆல்ரெடி இருக்குது அப்படின்ற ஒரு உணர்வில் நம்ம இருக்கணும். இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே ஆல்ரெடி ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக இருக்குது. எல்லாமே அதாவது கிரியேட் ஆயிடுச்சு, அதாவது எல்லாமே உருவாயிருச்சு, எல்லாமே உருவாக்கப்பட்டுருச்சு. அப்போ உங்களோட ஆசைகள், உங்களோட கனவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஆல்ரெடி எனர்ஜி லெவலில், ஆற்றலில், அந்த ஒரு வைப்ரேஷனில் ஆல்ரெடி இருக்குது. அப்போது நம்ம இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கலை. அந்த ஃபுல்னஸை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா அந்த நம்ம முதல்ல அந்த ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக மாறணும், நம்ம முழுமை அடையணும். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அது விஷயம் நமக்குள்ளே இருக்குது, அதை தான் நம்ம இப்போ புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம முழுமை ஆயிட்டாலே நமக்கு போதும். முழுமை ஆயிட்டாலே நமக்கு என்ன வேணும் அப்படின்ற விஷயம் உடனே கிடைச்சிடும். இந்த முழுமையான ஆயிட்ட அந்த உணர்வை மட்டும் நம்ம கொடுத்தா போதும், அந்த ஃபுல்ஃபில்டான ஒரு எமோஷன்ஸை நம்ம கொடுத்தா போதும். அப்போ ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் 10 நிமிஷம் விஷுவல் செல்ஃப் ஃப்ளோ பண்ணிவிட்டு வந்துட்டு ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கும்போது என்கிட்ட பணம் இல்லையே, இல்லை டக்குன்னு வேறு ஒரு கப்பில் பார்க்கும்போது, வேறு ஒரு லவ்வர்ஸை பார்க்கும்போது இன்னும் நமக்கு நடக்கலையே அப்படின்னு ஒரு எமோஷனல். அப்போ அந்த எமோஷன், அந்த உணர்வு என்ன, இதை தான் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு தொடர்ந்து அனுப்பி இதை தான் தொடர்ந்து உங்களோட லைஃப்பில் க்ரியேட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ ரொம்ப சுலபமான மேனிஃபெஸ்டேஷன், ரொம்ப ஈஸியான மேனிஃபெஸ்டேஷன். வெறும் மீதி நேரத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த உணர்வில் வாழ கற்றுக்கிட்டா போதும். இதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். இது ஆரம்பத்தில் மேபி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் நம்ம பண்ண வேண்டியது ஒரு நெகட்டிவான இன்டென்ஷன்லேருந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த கார் கிடச்சிட்டா அதுக்கப்புறம் நான் ஹாப்பியாக இருப்பேன், அந்த வீடு கிடச்சிட்டா அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி இல்லை. அப்படின்னா ஒரு ஈகோ பேஸ்டு இல்லை. இப்போ நான் ஒரு பணக்காரன் ஆகிட்டா என்னோட எக்ஸை வந்து நான் பழி வாங்கின மாதிரி இருக்கும், அவங்கள நான் ஃபீல் பண்ண வச்சுருவேன், இல்லாட்டி என்னோட சொந்தக்காரவங்களுக்கு முன்னாடி நான் பெருசாக நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு ஒரு ஈகோ பேஸ்டில் இருக்கக்கூடாது. நடக்கும் தான், ஆனால் ஃப்யூச்சரில் அதுவே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆயிரும். அதனால அந்த ஈகோ பேஸில் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு நெகட்டிவில் இருந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ என்கிட்ட பணம் இல்லை, நான் வந்து ஏழை ஆயிடக்கூடாது, நான் பணக்காரன் ஆகும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு வந்து நான் பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காண்டி ஒரு வீடை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல நம்மளோட அந்த கோரே தப்பாக இருக்குது, அந்த மேனிஃபெஸ்டேஷன், இந்த பேஸ்மெண்ட்டே நமக்கு தப்பாக இருக்குது. அப்போ ஆரம்பிக்கக்கூடிய விஷயமே தப்பாக இருக்குது அப்படின்னா, அதாவது அப்போ என்ன உணர்வில் இருக்கும், எனக்கு அந்த பணம் கிடைக்கல, அந்த ஒரு பயத்திலிருந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். பயத்தில் இருந்தோ கவலையில் இருந்தோ இல்லை நம்மளை ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு விஷயம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு நெகட்டிவான சைட்லேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி கான்சியஸ்னஸ்லேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும், விழிப்புணர்வுலேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும். ஹோல் அண்ட் கம்ப்ளீட், அதாவது முழுமை அடைஞ்ச ஒரு ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முழுமை அடைஞ்ச ஒரு ஸ்டேட்லேருந்து நம்ம விஷுவல் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல சிம்பிளாக எந்த ஸ்டேட்டுக்கு நம்ம வரணும்னா, அந்த பணம்
கிடைச்சிட்டாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு வெயிட் பண்ணாமல் இப்பயே நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப் கிடைச்சிட்டாதான் நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு இல்லாமல் இப்பயே பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு அந்த விஷயத்த நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணோம். இதுக்கு இடையில வரக்கூடிய ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும், இதுக்கு இடையில வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா, நம்ம யூனிவர்ஸ் ஏன் மூலமாக இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணுங்கன்னு யூனிவர்ஸ் கிட்ட அலோவ் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்போ யூனிவர்ஸை நம்ம அலோவ் பண்ணணும். இப்போ எனக்கு ஒரு நீட் இருக்குது, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, யூனிவர்ஸ் நீங்கள் வாங்க ஏன் மூலமாக இதை எனக்கு மேனேஜ் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா, நம்ம வெறும் ப்ரெசண்ட்டில் இருந்துட்டாலே யூனிவர்ஸ் நமக்கு உள்ள இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லா இன்டெலிஜென்ஸ், எல்லா தெளிவுகளையும், எல்லா அறிவுகளையும் நமக்கு கொடுத்து நம்மளை யூனிவர்ஸ் வழி நடத்த ஆரம்பிக்கும். அதனால தான் எப்பயுமே மனசு சொல்கிறதை கேட்காம உடம்பு சொல்கிறதை கேட்கணும். அதுக்கு பேர் தான் இன்ட்யூஷன், அதாவது கடவுள் நம்ம கிட்ட பேசுறது. அதுக்கு பேர் தான் இன்ட்யூஷன், அதாவது கடவுள் நம்ம கிட்ட பேசுறது, பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுறது. அப்போ இந்த இன்ட்யூஷனை ஆக்டிவேட் பண்ணணும்னா உடம்பை கவனிக்கணுமே தவிர இந்த மனசை கவனிக்கக்கூடாது. அப்போ இதை நம்ம நல்லா பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அந்த எமோஷ்னல் ஸ்டேட்டில் இருக்கணும். டெய்லி காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் உண்மையாகவே எனக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடந்துருச்சுன்னா நான் எப்படி உணர்வேன், ஓகே இந்த உணர்வில் நான் ஃபுல்லாக இருக்க போய் அதுக்கு நம்ம யோசிக்கலாம் வேணாம், இருந்தால் எப்படி இருப்பேன், அந்த உணர்வை மட்டும் பிடிச்சிக்கிட்டு சந்தோஷம் நிம்மதி அந்த உணர்வை மட்டும் பிடிச்சி அந்த உணர்வில் நம்ம இருக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நைட்டு உங்ககிட்டயே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க, இன்னைக்கு நான் எனக்கு மேனிஃபெஸ்டேஷன் நடந்துருச்சுன்ற உணர்வில் நான் இருந்தேனா இல்லை நடக்கலைன்ற உணர்வில் நான் இருந்தேனா, இந்த கேள்வியை நீங்கள் கேளுங்க. இப்போ கமெண்ட்டில் நீங்கள் நடந்துருச்சுன்ற உணர்வில் இருக்கீங்களா இல்லை நடக்கலைன்ற உணர்வில் இருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நடக்கலைன்ற உணர்வில் இருக்கீங்க அப்படின்னா இதை மாற்றிக்க நீங்கள் ரெடியா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். பிரம்ம முகூர்த்தம் டைமில் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணால் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் உடனே ஹேப்பன் ஆகும். அண்ட் நெகட்டிவ் எல்லாமே உடனே நம்மளை விட்டு ரிலீஸ் ஆகும். 21 days பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது வெறும் 5 பேர் தான்.